உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீரட் தொகுதி, இந்த தொகுதியில பாஜக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக யாரை வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றால் அருண் கோவில் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். 1980களுடைய இறுதியில் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு சீரியல் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல தூரதர்ஷனால் ஒளிபரப்பப்பட்டது. பாஜக என்று சொல்லக்கூடிய RSS என்று சொல்லக்கூடிய வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீரட் தொகுதி, இந்த தொகுதியில பாஜக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக யாரை வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றால் அருண் கோவில் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். 1980களுடைய இறுதியில் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு சீரியல் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல தூரதர்ஷனால் ஒளிபரப்பப்பட்டது. பாஜக என்று சொல்லக்கூடிய RSS என்று சொல்லக்கூடிய இயக்கம், கட்சி இந்தியாவில் வளர்வதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அந்த ராமாயணம் சீரியல் இருந்தது என்பதை யாரும் மறக்க முடியாது. இந்த சீரியல்ல ராமனாக வேடம் அணிந்தவர் தான் இந்த அருண் கோவில் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் தான் மீரட்ல பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். உடனடியாக சமாஜ்வாடி கட்சி, அதாவது இந்தியா கூட்டணி யாரை அங்கே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவருடைய பெயர் சுனிதா வர்மா. இந்த சுனிதா வர்மா என்று சொல்லக்கூடிய நபரைத்தான் அந்த தொகுதியில் போட்டியாளராக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அது, தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அது. இந்த பகுதியில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை அங்கே இந்தியா கூட்டணி நிறுத்தி இருப்பதன் மூலமாக சங்க பரிவாரங்களுடைய திட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் ஆப்பு வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில 5000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வியடைந்தது சமாஜ்வாடி கட்சி. அன்னைக்கு சமாஜ்வாடி கட்சியும் BSPயும் சேர்ந்து தேர்தலில் இருந்து ஈடுபட்டாங்க. அன்னைக்கு தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்ட போது வெறுமனே 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அந்த இடத்துல அவர்கள் தோல்வியடைந்தார்கள். ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. இந்தியா கூட்டணி பெரும் பலத்தோடு களமிறங்குகிறது. கூடுதலாக அந்த பகுதியினுடைய அந்த மக்களிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு வேட்பாளர் களமிறக்கப்படுகிறார். கூடுதலாக அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள், இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்று சொல்லக்கூடிய நபர் இந்தியா முழுவதும் தேர்தல் பரப்புரையின் போது என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை எந்த அளவிற்கு மோசமாக பொய்யாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இந்த முறை தேர்தல், அதாவது இந்த தேர்தல்ல மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மீரட்டிலும் மிகப்பெரிய அளவில் அது வாக்கு, அதாவது பாஜகவிற்கு எதிரான வாக்குகளாக இந்தியா கூட்டணிக்கு போய் சேரும் என்று சொல்லப்படுகிறது. கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீரட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் கடந்த காலங்களில், ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மிக முக்கியமான, அதாவது அவங்க இந்த தொகுதியெல்லாம் இழந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த மீரட் அப்படிங்கிறது. இந்த தொகுதியை எப்படியேனும் தங்கள் கைவசம் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேட்பாளராக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அந்த அருண் கோவில் அப்படிங்கிற சொன்ன அந்த ராமாயண சீரியல் ராமன் அவரை நிப்பாட்ட வச்சிருக்கிறாங்க. அதை எப்படியும் தோற்கடிக்க வேண்டும் என்பது இந்தியா கூட்டணியினுடைய ஒரு மிக முக்கியமான கணக்கு. கூடுதலாக உத்தரப்பிரதேசத்திலும் வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது, கடந்த முறை மாதிரி 60 இடங்களுக்கு மேல் யோகியினுடைய அல்லது மோடியினுடைய பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒரு 25 இடங்களில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுல மிக முக்கியமான தொகுதியாக மீரட் இருக்க போகிறது என்பதுதான் உண்மை. அப்ப சங்க பரிவாரங்களுடைய கடந்த கால இந்த மக்களை ஏமாற்றி மோசடி செய்து வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறக்கூடிய அந்த திட்டம் உத்தரப்பிரதேசத்தில் கூட இனி செல்லுபடியாகாது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.